ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஃபார்மா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். ஜென்ரலாக நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை தான் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபிலிப் காட்லர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கம்பெனியோட டெவலப்மெண்ட்டையும் அதே மாதிரி அந்த கம்பெனிக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸை தான் மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட்னு சொல்கிறாரு. இதில் 2 ஃபேக்டர் இருக்குது, இன்டர்னல் ஃபேக்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இன்டர்னல் ஃபேக்டரில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னா, எம்ப்ளாயீஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், கஸ்டமர்ஸ், ரீட்டைலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதேமாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னா, பொலிட்டிக்கல், லீகல், டெக்னாலஜிக்கல் அண்ட் சோசியல் அண்ட் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்ஸ். மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட் 3 டைப்ஸ் இருக்குது. இன்டர்னல் என்விரான்மெண்ட், மைக்ரோ என்விரான்மெண்ட் அண்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட். ஃபஸ்ட்டு கம்பெனிக்குள்ளே இருக்கிற என்விரான்மெண்ட்டை இன்டர்னல் என்விரான்மெண்ட்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி டேரெக்டாக கான்டாக்ட் இருக்கிற என்விரான்மெண்ட்டை மைக்ரோ என்விரான்மெண்ட்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை மேக்ரோ என்விரான்மெண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளே இருக்க எல்லா ஃபேக்டர்ஸுமே இன்டர்னல் என்விரான்மெண்ட் சொல்கிறாங்க. அது ஓவரால் பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் லேபர், இன்வென்ட்ரி, கம்பெனி பாலிசி, பட்ஜெட், கேபிட்டல் அசட்ஸ் எக்ஸெட்ரா. இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த டிசிஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இட்ஸ் அசோசியேஷன் வித் கஸ்டமர்ஸ். நெக்ஸ்ட் மைக்ரோ என்விரான்மெண்ட். ஒரு பிஸ்னஸோட ஆப்ரேஷன்ஸையும் அதோட ஃபங்க்ஷன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுற எல்லா ஃபேக்டருமே மைக்ரோ என்விரான்மெண்ட்டில் வரும். Factors like customers, employees, suppliers, competitors, shareholders and general public. First one customers. ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்னஸோட பேசிக்ஸ் என்னவாக இருக்கும்னா கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இவங்க யூஸ் பண்ணுற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா கஸ்டமர்ஸோட நீட்ஸ் தான். ஸோ அதனால் பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸை ஆஃபர் பண்ணி கஸ்டமர்ஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபில்ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் எம்ப்ளாயீஸ் தான். ஸோ அந்த கம்பெனி எம்ப்ளாயீஸை எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து தான் எம்ப்ளாயீஸோட குவாலிட்டியை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சப்ளையர்ஸ். இப்போ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் சப்ளை பண்ணுறது சப்ளையர்ஸோட வேலை. நெக்ஸ்ட் காம்படிட்டர்ஸ். இப்போ ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ஸோ அவங்களோட காம்படிட்டர்ஸையும் அவங்க கருத்தில் வச்சு தான் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். இவங்களுமே ஒரு கம்பெனியோட ஓனர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா கம்பெனியுமே ஷேர் ஹோல்டர்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான் அவங்களோட எய்மாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரல் பப்ளிக். இப்போ அவங்களோட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் சொசைட்டியோட வெல்ஃபேருக்காக ஒர்க் பண்ணுற மாரி இருக்கணும். நெக்ஸ்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட். ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வெளியே இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸுமே மேக்ரோ என்விரான்மெண்ட் தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. Factors like social, economic, technological forces, political and legal influences. So these are also known as pestle framework னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் political and legal factors. இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் சேஞ்சஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்லேயும் சேஞ்சஸ் நடக்கும். லைக் டேக்ஸஸ், ட்ரேட்ஸ், டியூட்டிஸ் அண்ட் மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் இதிலலாம் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஃபில்ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் பீப்புளோட சென்டிமெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த கம்பெனிஸ்லாம் பீப்புளோட வெல்ஃபேருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படின்னா பை கன்ஸ்ட்ரக்டிங் பீப்புள் கன்வீனியன்சஸ், பார்க்ஸ், ஸ்பான்சரிங் எஜுகேஷன்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே எக்கனாமியை கன்சிடர் பண்ணி தான் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனி அப் அண்ட் டவுன் பேஸஸ்க்கு போகும்போது எக்கனாமி அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் எல்லா டெக்னாலஜியுமே அட்வான்ஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ கம்பெனியும் அதுக்கேற்ற மாரி அப்டேட் ஆகிட்டு கஸ்டமர்ஸை அப்ரோச் பண்ணால் பெட்டராக இருக்கும்.